ஓகே, வணக்கம். இது வரைக்கும் நம்ம ஒரு 200 கலைச்சொற்கள் பார்த்திருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு 201வது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம். வேற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 201 இல்லையா, 201 பாக்குறோம். சரியான இணையை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு இருக்கு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்றோம். எபிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பண்டைய இலக்கியம் சொல்றோம். அந்த வகையில ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கு. வட்டார இலக்கியம் அப்படிங்கிறது அவங்களும் சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில 201க்கு ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது கரெக்ட் இல்லையா. நல்லா பாத்துக்கோங்க. இதையே மனப்பாடம் பண்ணிட்டாவே போதுமானதா தான் இருக்கும் இல்லையா. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அனைத்து கலைச்சொற்களுமே வந்துருச்சு இதுலயே. அடுத்து 202 பாக்குறோம். சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரிகேஷன் அப்படின்னு இருக்கு. இரிகேஷன் அப்படின்னா பாசனம். பாத்தீங்கன்னா இங்க கடைசியா கொடுத்துருக்காங்க பாசனம். கன்சல்ட் அப்படின்னா துணை தூதரகம் கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சருமே கூட இல்லையா. மத்ததையும் பார்த்துருவோம். டெரிட்டோரி அப்படின்னு இருக்கு. டெரிட்டோரி அப்படின்னா நிலப்பகுதி. கில்டு அப்படின்னு இருக்கு. வணிக குழு அப்படின்னு சொல்றோம். எது கரெக்டா ப்ராப்பரா மேட்ச் ஆயிருக்குன்னா ஆப்ஷன் பாம்பே தான். 202க்கு பாம்பே அப்படின்னு சொல்றோம். 203 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக, சரியான இணையை தேர்க அப்படிங்கிறது தேர்வு செய்ய. 203 டு லுக்கப் அப்படிங்கிறது எட்டி பார்த்து. இது சரியா இருக்கு. டு லுக்கப் அப்படிங்கிறது எட்டி பார்த்து. லியூட் மியூசிக் அப்படிங்கிறது நெட்டுரு அப்படிங்கிறது வரையாது. வீணை இசை அப்படின்னு சொல்லலாம். வீணை இசை அப்படின்னு சொல்லலாம். சாம்பர் அப்படின்னா நீதி நூல் கிடையாது, அரைன்னு சொல்றோம். ரோட் அப்படின்னா பேத்தி அப்படிங்கிறதுலாம் இல்ல, சுழலும் அப்படின்னு சொல்றோம். சுழலும் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா. அப்ப 203க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். 204 மேட்ச் கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் அப்படின்னா தெரியும், இணையம் அப்படின்னு சொல்லி. ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா இடஞ்சொலி. 3 இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி 204க்கு. 205 அஃபிடாவிட் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுக்கு ப்ராப்பரான சொல் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம். 205க்கு அஃபிடாவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம் அப்படின்னு சொல்றோம். சாட்டுரை அப்படின்னா அலிகேஷன் சொல்லலாம். அலிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 205க்கு ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே. 206 தேர்ந்தெழுது அப்படின்னு இருக்கு இல்லையா. தேர்ந்தெழுது இங்க இருக்கு. தேர்ந்தெழு பார்த்தோம்னா அதான் இணைய கரெக்டான இணையை தேர்ந்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டெலெக்சுவல் அறிவாளர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ஆன்சருமே கூட. இது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்போலிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்போலிசம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான சொன்னா இங்க இருக்கு பாருங்களேன், குறியீட்டியல் அப்படின்னு இருக்கு. இதுதான் இல்லையா. ரைட். அப்ப தீசிஸ் அப்படின்னா சின்னம் வராது. தீசிஸ் அப்படின்னா நமக்கு ஆய்வேடு அப்படின்னு சொல்லி நிறைய டைம் பார்த்துட்டோம். ஆய்வேடு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப தீசிஸ் வராது. சின்னம்னாதான் இதுக்கு சிம்பிள்னு வந்திருக்கும். சிம்பிள் அப்படின்னு வந்திருந்தா இது கரெக்டா இருந்திருக்கும். எம்பளம் அப்படின்னா இதுக்குதான் சின்னம். எம்பளம் அப்படின்னா தான் சின்னம் அப்படின்னு வரும். ஓகேவா. அந்த வகையில எல்லாம் தப்பா இருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியா பொருந்திருக்கு. அப்ப 206க்கு ஆப்ஷன் ஏ. 207 இ காமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஆப்ஷன் ஏவே கரெக்டா தான் இருக்கு 207க்கு. இணையதள வணிகம் அப்படிங்கிறது ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஆன்லைன் ஷாப்பிங் 207க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 208 டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்க. காசோலை, செக்கு, கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, வரைவோலை, டிமாண்ட் டிராஃப்ட் நிறைய டைம் பார்த்துட்டோம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் நீங்க வீடியோஸ் பார்த்துருந்தாவே இது ப்ராப்பரா புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம 208 அப்ப ஆப்ஷன் டெல்லி. 209 லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழியியல் அப்படின்னு சொல்றோம். 209 மொழியியல். லிங்குஸ்டிக் அப்படின்னா ஊடகம் அப்படின்னா நம்ம மீடியா அப்படின்றோம். ஊடகம் அப்படின்னா மீடியா. ஒலியியல் அப்படின்னா போனோலஜி. இதழியல் அப்படின்னா ஜோர்னலிசம் சொல்றோம். இதழியல் அப்படின்னா ஜோர்னலிசம் அப்படிங்கிறோம். அது வகையில 209க்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 210 கலைச்சொற்களை அறிதல், ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ப்ராப்பரான தமிழ் சொல் அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். ஆப்ஷன் சில இருக்கக்கூடியதான். ஏன் அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். நானோ டெக்னாலஜி.
நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறோம். அடுத்து உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னா பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். பயோ டெக்னாலஜி அப்படிங்கிறோம் இல்லையா. அடுத்து விண்வெளி கதிர்கள் அப்படிங்கிறத காஸ்மிக் ரே அப்படின்னு சொல்றோம். விண்வெளி கதிர்கள் அப்படிங்கிறத காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். அதன் வகையில 210 ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய விண்வெளி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு. 211 ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா தான் இருக்கு. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அறக்கட்டளை. அப்ப தன்னார்வலர் அப்படிங்கிறது வாலண்டியர் அப்படிங்கிறது. தன்னார்வலர் அப்படிங்கிறது வாலண்டியர். தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையில் சொல்லலாம், ட்ரஸ்ட்ன்னு சொல்லலாம், தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறது. ஆனா ப்ராப்பரானதுன்னு பார்த்தா அறக்கட்டளை தான். அடுத்தது சோசியல் ஒர்க்கரை, அதை தான் நம்ம சமூக பணியாளர் அப்படின்னு சொல்றோம். சோசியல் ஒர்க்கரை தான் நம்ம சமூக பணியாளர் அப்படின்னு சொல்றோம். சோசியல் ஒர்க்கர். ட்ரஸ்ட்னு கொடுத்து ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா நீங்க அறக்கட்டளையே சூஸ் பண்ணுங்க. இதுதான் ப்ராப்பரான ஒரு வேர்டா இருக்கு. இல்லாத பட்சத்துக்கு இதை சூஸ் பண்ணலாம். இதுக்கும் ட்ரஸ்ட் அப்படின்னு வரும். ஆனா இது ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா நீங்க அறக்கட்டளை அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கும். 211க்கு ஏ. 212 ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஈக்வாஸ்ட்ரைன் அப்படின்னு இருக்கு. இதுவும் புக்ல இருக்க கூடதான். குதிரை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். தலைமை பண்பு நல்லா தெரிஞ்சதான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். மனநோய் அப்படிங்கிறத மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறோம். மென்டல் இல்னஸ். சமத்துவம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறோம். சமத்துவம் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி. ஓகேவா. அப்ப 212க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 213 காலிங் பெல் அப்படின்னு இருக்கு. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி இல்லையா. ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது இருக்கு. அலைபேசை அப்படின்னா காலர் டியூன் அப்படின்னு சொல்றோம். காலர் டியூன் அப்படிங்கிறோம். அழைப்பாளர் அப்படின்னா காலர் அப்படிங்கிறோம். அழைப்பாளர்னா காலர். அழைக்கும் மொழி அப்படின்னா காலிங் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். காலிங் சவுண்ட் அப்படிங்கிறோம். ஓகே. அப்ப 213க்கு ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து 214 டிடாக்டிக் கம்பல்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நிதி திரட்டு அப்படிங்கிறத ஆன்சர். டிடாக்டிக் கம்பல்ஷன் அப்படிங்கிறது நிதி திரட்டல். இரட்டை காப்பியங்கள், 10 வேதம், மறைநூல் இதெல்லாம் நூல்களுடைய பெயர்கள் தான் கொடுத்திருக்காங்க. அது கரெக்டான கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுலாம் இல்ல. 114க்கு டெல்லி. 115 ஆண்டர்பனர் அப்படின்னு இருக்கு. இதுவும் நிறைய டைம் கேட்டான். தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கணக்காயர் அப்படின்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆடிட்டர் அப்படிங்கிறோம். பொறியாளர் அப்படின்னு இருக்கு. பொறியாளர் அப்படின்னா இன்ஜினியர் அப்படின்னு இருக்கு. மருத்துவர் அப்படின்னா டாக்டர் அப்படின்னு சொல்றோம். 215க்கு ஆப்ஷன் சி இல்லையா. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்து 216 கலைச்சொற்களினை பொருளை தேர்ந்தெடு. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. இது ரொம்ப பலப்பட்ட விஷயம். 216க்கு ஆப்ஷன் ஏ. உயிரெழுத்துனா ஒவ்வொல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. அதெல்லாம் ஓகே தான், நிறைய டைம் பார்த்தாச்சு ஒவ்வொல். அப்போ ஹோமோகிராஃப் அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே. 216. 217 இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்புன்னு இருக்கும், இல்ல அப்படின்னா கல்வெட்டு கரெக்டா இருக்கு இல்லையா. அடுத்து கையெழுத்து பிரதி அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றோம். மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றோம். கருத்து படம் அப்படின்னா கார்ட்டூன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அப்ப 217க்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது கரெக்ட். 218 சரியான இணை ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கு. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், சரியா இருக்கு. சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறது சமூக பணியாளர் சொல்றோம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சாரணையர் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில 218 ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது மட்டும்தான் சரியா பொருந்தி இருக்கு. ஆன்சரும் அதே தான். அடுத்து 219 கலைச்சொல் அறிதல் பொருதல், அதான் பொருத்தல் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் அப்படிங்கிறது சரி. மிசைல் அப்படின்னா ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. அடுத்தது ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். 2 4 1 3. அது அடிப்படையில் 219க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு. அடுத்து 220 அலுவல் சார்ந்த சொற்கள் மார்ஃபிம் அப்படிங்கிறது உருபன். நிறைய டைம் போயதாச்சு. நீங்க பாருங்களேன், இந்த மொத்தம் முன்னாடி இருக்கக்கூடிய 200 கொஸ்டின்ல இருக்க கொஸ்டினே தான் இங்க பாதி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா. ஒலியன் அப்படின்னா பார்த்துதான் போனமே அப்படிங்கிறோம். போனமே. லெக்சிகன் அப்படின்னா அதான் பேரகராது. லெக்சிகன் அப்படின்னா பேரகராது. ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்லுவோம். கம்பேரிட்டிவ் கிராமர். ரைட். அப்ப 220க்கு ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 221
இல்லையா? ஓகே, கன்சல்ட்னா தூதரகம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. பேட்டன்ட் காப்புரிமை கரெக்டா இருக்கு. டாக்குமெண்ட் அப்படின்னா பணம் கிடையாது, ஆவணம் அப்படின்னு சொல்றோம். டாக்குமெண்ட்னா ஆவணம் அப்படி தப்பா இருக்கு. மூணாவது கில்டு வணிக குழு, ஓகே. அப்ப தவறான இதான் கேட்டிருக்கான். அந்த வகையில் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். 223க்கு ஆப்ஷன் சி. 222 ஜெராக்ஸ் பாக்குறோம். ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிநகல், இது கரெக்டா இருக்கு. 222க்கு ஆப்ஷன் ஏ. 223 ப்ரொபோசல் அப்படின்னா கருத்து இருக்கு, ஆப்ஷன் பாம்பே. இப்பதான் ஆவணம் அப்படின்னா பார்த்தோம், டாக்குமெண்ட். ஆவணம்னா டாக்குமெண்ட் பார்த்தோம். கோப்பு அப்படின்னா ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ரைட். 223க்கு ப்ரொபோசல் அப்படின்னா பாம்பேல இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிற ஆன்சர். 224 மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லையா? நம்ம இதான் எம்எல்ஏ அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப 224க்கு டெல்லி சட்டமன்ற உறுப்பினர் கரெக்டா இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறத நான் பார்லிமெண்ட் மெம்பர் அப்படின்னு சொல்றேன். பார்லிமெண்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மக்களவை உறுப்பினர் அப்படிங்கிற லோக்சபா மெம்பர் அப்படின்னு சொல்றேன். அப்ப 224க்கு ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது சரியான விடை. 225 ஜேர்னலிசம் அப்படின்றது இதழியல் கரெக்டா இருக்கு. ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இதழியல். ஊடகம் மீடியா. மொழியியல் லிங்குஸ்டிக் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, லிங்குஸ்டிக். பருவ இதழ் அப்படின்னா மேகசின் அப்படின்னு சொல்றோம். அப்ப 225க்கு ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து 226 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க. லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? லெவல் கிராசிங்னா அப்படியே போட வேண்டியதான், இருப்பு பாதை கடக்கும் இடம் தான் இல்லையா? 226க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். 227 ரிவோல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. ரிவோல்யூஷன் அப்படின்னா புரட்சின்னு சொல்றோம். வறட்சி அப்படின்னா டிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம், டிராஃப்ட். அடுத்தது காட்சி அப்படின்னா டிஸ்பிளே. அப்ப 227க்கு ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சர். ரிட்டர்ன். அடுத்து 228 எலாக்குவேஷன் அப்படின்னு இருக்கு. எலாக்குவேஷனுக்கு ப்ராப்பரான தமிழ் சொன்னா பேச்சாற்றல் அப்படின்னு சொல்றோம். இதே கதை பாடல் அப்படின்னா பாலட் அப்படிங்கிறோம் இல்லையா? தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப 228க்கு ஆப்ஷன் பாம்பேங்கிறது சரியான விடை. அடுத்து 229 ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு இருக்கு. ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரானதுன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது தான் சரி. வறுமை அப்படின்னாலும் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். வறுமைனா பாவர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். நற்பண்பு அப்படின்னா இந்த கர்டசி அப்படின்னு சொல்றோம். நற்பண்பு அப்படின்னா கர்டசி அப்படின்னு சொல்றோம். அப்ப 229க்கு டெல்லி. 230 ஈக்வாஸ்டைன், இது நேரம் கேட்டாங்க, சி இல்லையா? குதிரை ஏற்றம் அப்படிங்கிறது கரெக்ட். 230க்கு சி. கப்பல் பயணம் அப்படின்னாலும் voyage தான் இல்லையா? ஓகே டன். அப்ப 230க்கு ஆப்ஷன் சி. 231 மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடவும். ப்ரௌசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான், இதுதான் ப்ரௌசர் இல்லையா? ப்ரௌசர் அப்படின்னா உலாவி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. உலாவி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சுட்டி அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்றோம். இணையம் அப்படின்னா இன்டர்நெட் சொல்றோம். இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம். 231க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்தது 232வது கொஸ்டின் பாக்குறோம். கலைச்சொல் டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம். 232க்கு டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம், ஆப்ஷன் பாம்பே. குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இரிகேஷன் டெக்னாலஜி தான். இரிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்றோம். அப்ப 232க்கு பாம்பே ஆன்சர். 233 மேஜிக் கேட்டிருக்கான். எர்த்வாம் அப்படின்னா நாங்குல் புழு 4. மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது பொருள் முதல் வாரம் அப்படிங்கிறோம் 3. பாஸ்போர்ட் அப்படிங்கிறோம் கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாதல். 4, 3, 2, 1 ஆப்ஷன் பாம்பே. 233க்கு பாம்பேங்கிறோம். 234 லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பார்த்தது அப்படின்னால கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகலாம். 234 ஆப்ஷன் சி கல்வி அறிவுங்கிறோம். இப்ப பட்டம் அப்படின்னா டிகிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பட்டம் அப்படின்னா டிகிரி. நீதி அப்படின்னா மாரல் அப்படின்னு சொல்றோம். மாரல்ங்கிறோம். ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப 234க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான விடை. அடுத்து 235 புரோட்டோகால் அப்படின்னு இருக்கு.
நிறைய டைம் கேட்டாங்க. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஏன்னா நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறத அஜந்தா அப்படின்னு சொல்றோம். நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறத அஜந்தான்னு சொல்றோம். அப்ப 235க்கு ஆப்ஷன் டெல்லி ஆன்சர். 236 சப்சிடி அப்படிங்கிறத நம்ம நல்கைன்னு சொல்லலாம். சப்சிடிங்கிறத மானியம்னு சொல்லணும், அல்லது நல்கை அப்படின்னு சொல்லணும். மானியம் அல்லது நல்கை அப்படின்னு சொல்லலாம். நிலுவைத் தொகை அப்படிங்கிறது அரியர்ஸ் தான் அப்படின்னு சொல்றோம். அரியர்ஸ் தான் இல்லையா? ஓகே. அப்ப 236க்கு சப்சிடினா பாம்பே நல்கை. 237 மேட்ச் கேட்டிருக்காங்க. கரன்சி நோட் பார்த்தாச்சுதான். பணத்தாள். செக் அப்படின்னா காசோலை. இ காமர்ஸ் அப்படின்னு இருக்கு, மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்றோம். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. 3 4 1 2 ஆப்ஷன் சில கரெக்டா இருக்கு இல்லையா? ஆப்ஷன் சி 237. 238 கலைச்சொல்லின் பொருளை கேட்டிருக்காங்க. டிசீஸ்னா நோய் அப்படின்னு சொல்றோம். சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. ஜீன் அப்படின்னு இருக்கு, மரபணு. அலர்ஜி அப்படின்னு இருக்கு, ஒவ்வாமை. அப்ப 4 3 1 2 ஆன்சர் 238க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 239 லீடர்ஷிப் அப்படின்னு இருக்கு. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. 239 தலைமை பண்புங்கிறது கரெக்டா இருக்கு. இதே தனித்துவம் அப்படின்னா அது வந்து இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது கரெக்ட். அப்ப 239க்கு லீடர்ஷிப் அப்படின்னா சி தலைமை பண்பு. 240 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். 240 ஒண்ணுலே போயிடலாம். வன பாதுகாவலர் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வன விலங்குகள் அப்படிங்கிறது வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காடு அப்படின்னா ஜங்குன்னு சொல்லலாம். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ன்னு சொல்லலாம். ஐலாண்ட் அப்படின்னா தீவுன்னு சொல்றோம். தீவுங்க இல்லையா? அது அடிப்படையில 240 ப்ராப்பரான இணை அப்படின்னா வனவியல் ஃபாரஸ்ட்ரி தான். சரியா? 241 மல்டிபிள் அப்படின்னு இருக்கு. மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான அப்படின்னு சொல்றோம். மல்டிபிள்னா பன்மடங்கான. பெருக்கு அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு சொல்றோம். மல்டிப்ளை அப்படிங்கிறது தான் பெருக்குன்னா மல்டிப்ளை. இனம் பெருக்கு அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது சொல்றோம். ரீப்ரொடக்டிவ். ஓகேவா? 10. அப்ப 241க்கு ஆப்ஷன் ஏ. 242 சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு அப்படிங்கிறோம். ஒளி விளைவு அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். செய்தி படம் அப்படிங்கிறது நியூஸ் ரீல் அப்படிங்கிறோம். இயங்கு படம் அப்படிங்கிறது அனிமேஷன் சொல்றோம். அனிமேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப 242க்கு ஆப்ஷன் பாம்பே. 243 சர்ச் இன்ஜின் அப்படின்னு இருக்கு. சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி தான். சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. ஏன்னா செயலி அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்றோம். செயலின்னா ஆப். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறோம். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படிங்கிறோம். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். அப்ப 243க்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது சரியான விடை. 244 டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு இருக்கு. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது சொத்து மாற்று சட்டம் அப்படி இருக்கு. 244க்கு ஏ. 245 ரெசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டுன்னு சொல்றோம். ரெசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டு. ஓகேவா? 245க்கு பற்றுச்சீட்டு. நாட்குறிப்பு அப்படின்னா டைரின்னு சொல்றோம். நாட்குறிப்பு அப்படின்னா டைரின்னு சொல்றோம். அடுத்தது ஊதியம் அப்படின்னா சேலரி. ஊதியம் அப்படின்னா சேலரி. பலகை அப்படின்னா பேனல் அப்படின்னு சொல்றோம். பலகை அப்படின்னா பேனல். அப்ப 245க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். 246 அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்டிருக்காங்க. பே பில் அப்படின்னு இருக்கு. சம்பளப்பட்டி. சம்பளப்படின்னு வந்திருக்கும். சம்பளப்படி அப்படின்னு வந்திருக்கும். ஓகே. சே பில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சம்பளம் அப்படின்னா சேலரி. இப்பதான் பார்த்துக்கோம் இல்லையா? சம்பளம். அடுத்தது சம்பளம் முன்பணம் அப்படின்னா அட்வான்ஸ் சொல்றோம். அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றோம். 246க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 247 செலைன் சாயில் அப்படின்னு இருக்கு. செலைன் சாயில் ஆல்ரெடி பார்த்ததுதான். நெட்ல போட்டா ஒவ்வொரு நிலம்னு வரும். ஆனா ப்ராப்பரான கலைச்சொல்னா கலர் நிலம் தான். 247க்கு ஆப்ஷன் ஏ. 248 கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கு. கைட்லைன்ஸ்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஏன்னா கையேடு அப்படின்னா ஹேண்ட் புக் அப்படிங்கிறோம். ஹேண்ட் புக். வழிகாட்டி அப்படின்னா கைடு அப்படின்னு சொல்றோம்.
இல்லையா? அது அடிப்படையில் 248க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. 249 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல் சரியான இணைய தேர்வு. டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கு. டிஜிட்டல் அப்படிங்கிறது மின்னணு வணிகம் கிடையாது. டெபிட் கார்டுனா இணையதளம் கிடையாது. கிரெடிட் கார்டு இதுதான் இல்லையா? நிறைய பார்த்தாச்சு, அதனால போயிட வேண்டியதான். 249க்கு சி மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா பற்று அட்டை அப்படிங்கிறது வராது, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது நேரானதுலாம் வராது, பார்த்தாச்சு. 249க்கு சி. 250 கடற்பயணம் OH இதுவும் நிறைய டைம் பார்த்தாச்சு. ஓகேவா? ரைட். அப்ப கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். பயணப்படகுகள் அப்படிங்கிறத ஃபெர்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபெர்ரிஸ் அப்படிங்கிறோம் இல்லையா? ஓகே. அப்ப 250க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து 251 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு இருக்கு. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் தான், கடல் மைல். ஏன்னா ஏவு ஊர்தி அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏவுகணை அப்படின்னா மிசல் அப்படின்னு சொல்றோம். ஏவுகணை அப்படின்னா மிசல். மின்னணு கருவிகள் அப்படிங்கிறத எலக்ட்ரானிக் டிவைஸ் சொல்றோம். எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகே. அப்ப நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 251க்கு டெல்லி ஆப்ஷன். அடுத்து ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு இருக்கு. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி அப்படின்னு சொல்றோம். நுண்ணுயிர் முறி. அப்ப 252க்கு டெல்லி. நோய் அப்படின்னா டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சைடு எஃபெக்ட். ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி அப்படிங்கிறோம். அலர்ஜி. அப்ப 252க்கு டெல்லி ஆன்சர். 253 ஹைகோர்ட் ஈஸி தான். உயர் நீதிமன்றம், உள்ளாட்சி மன்றமா லோக்கல் அப்படின்னு சொல்லலாம். உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னு சொல்றோம். சட்டமன்றம்னா லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்றோம். 253க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 254 ஹியரிங் அப்படின்னா விசாரணை அப்படின்னு சொல்றோம். ஹியரிங்னா விசாரணை அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுவே கரெக்டா தான் இருக்கு. 254க்கு ஆவணம்னா டாக்குமெண்ட்னு சொல்றோம். முறையீடுனா கம்ப்ளைண்ட்னு சொல்றோம். முறையீடுனா கம்ப்ளைண்ட்னு சொல்றோம். டாக்குமெண்ட்னா தான் ஆவணம். அப்ப 254க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். 255 கிளியர் இன்கம் அப்படின்னு இருக்கு. கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம். தெளிவான வருமானம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 255க்கு டி. 256 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு தான் இல்லையா? ரைட். மானிட தத்துவம் அப்படிங்கிறது ஹியூமானிசம் அப்படிங்கிறது தான். ஹியூமானிசம் ஆல்ரெடி மற்றதெல்லாம் பார்த்தாச்சுங்கனால அதை சொல்லல. அடுத்து மீத்திறன் நுண்ணறிவு அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றதான். சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகே. அப்ப 256 ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். 257 கல்ச்சுரல் அகாடமி நிறைய டைம் பார்த்தாச்சு. பண்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி 257க்கு ஆப்ஷன் டெல்லி. 258 58க்கு வந்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? 258 டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன் சி. பயணச்சீட்டு ஆய்வாளர் அப்படிங்கிறது கரெக்ட். 259 கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கு. கிரெடிட் கார்டு நிறைய டைம் வந்துருச்சு. கடன் அட்டை, காசோலைனா செக், பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு, பணத்தால் அப்படின்னா கரன்சி நோட் இல்லையா? கரன்சி நோட், இந்த டெபிட் கார்டு, காசோலைனா செக். 259க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 266 டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம் அப்படின்னு சொல்றோம். மின்னணு மயம். ஏன்னா கணினி மயம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கணினி மயம்ங்கிறத கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இணையதளம் அப்படிங்கிறத வெப்சைட் அப்படின்னு சொல்றோம். இணையதளம் அப்படிங்கிறத வெப்சைட் சொல்றோம். வணிக மயம் அப்படிங்கிறத கமர்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். கமர்ஷியலைசேஷன். அப்ப 260க்கு பாம்பே. 261 ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் சரியா தான் இருக்கு. அப்ப நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறத மீனும் தொழில்நுட்பம் சொல்லுவோம். அல்ட்ரா வயலட்டா புற ஊதா கதிர் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்மிக் ரேஸ விண்வெளி கதிர்னு சொல்லுவோம். அப்ப 261க்கு ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட். அடுத்து 262 ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு இருக்கு. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். அவ்வளவுதான். 262க்கு ஆப்ஷன் டெல்லி. அப்ப வானவியல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர். வனவியல் நிபுணர் அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட். அடுத்தது வனத்துறை அலுவலகர் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆபீசர். 262க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 263 கிராப் அப்படின்னு சொல்றோம். கிராப் அப்படின்னா செதுக்கி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஏவினா மவுஸ் அப்படின்னு சொல்றோம்.
உளவி அப்படின்னா பிரவுசர் அப்படின்னு சொல்லுவோம். உளவி அப்படின்னா பிரவுசர். உரை அப்படின்னா ஃபோல்டர் அப்படிங்கிறது. அது வகையில 263 கிராப்னா செதுக்கி. டெல்லி 264 ரேஷனல்னா பகுத்தறிவு சொன்னோம் ஆல்ரெடி. தத்துவம் அப்படின்னா பிலாசபி, தத்துவம் பேசாதரா அப்படின்ற மாதிரிதான் பிலாசபி. சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்ம். நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. 264க்கு பாம்பே ஆன்சர். அடுத்து 265 டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம்னா உருவ மாற்றம் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்ம்னா டிரான்ஸ்ஃபார்ம்னா உருவ மாற்றம். தேர்தல்னா எலெக்ஷன். படியெடுத்தல், படியெடுத்தல்னா டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து செயல்படுத்துதல் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறோம். இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறோம். 265க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து 266 தவறான இணை கேட்டிருக்காங்க. மார்பன் அப்படின்னா உருபன் அப்படிங்கிறது கரெக்ட். ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் கரெக்ட். காம்பினேஷன் அப்படிங்கன்னா புணர்ச்சி கரெக்ட். கேவ் டெம்பிள் அப்படின்னா கற்கோவில் கிடையாது. கேவ்னா குகை இல்லையா, குகை கோவில் அப்படின்னு வரும். குகை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அந்த வகையில 266 டெல்லி மட்டும் தப்பு. அவனும் தப்பா தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் டெல்லி. 267 பயோடைவர்சிட்டி இருக்கு. பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறோம். அப்ப 267க்கு சி ஆன்சர். 268 ஈக்குவாலிட்டி சமத்துவம் நாட்டையும் பார்த்தாச்சு. ஒற்றுமைனா யூனிட்டி. ஒற்றுமைனா யூனிட்டி. பேச்சாற்றல் அப்படின்னா எலாக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எலாக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எலாக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எலாக்வன்ஸ் ரெண்டுமே இருக்குதான். ஓகே. அப்ப 268க்கு டெல்லி ஆன்சர் சமத்துவம். 269 கண்ணியம் அப்படின்னு இருக்கு. கண்ணியம்னா டிக்னிட்டி. வாய்மைன்னு இருக்கு. சின்சியாரிட்டி. உபதேசம் இருக்கு. பிரீச்சிங். கொள்கை டாக்டரின். அப்ப 3 4 2 1 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். 269க்கு 269க்கு பாம்பே ஆன்சர். அடுத்து 270 டொர்னாடோ அப்படின்னு இருக்கு. டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. டொர்னாடோனா சூறாவளி. புயல்னா ஸ்டோம். ஸ்டோம் அப்படின்னு சொல்றோம். சுழல் காற்று வேர்ல்ட் விண்ட் அப்படின்னு சொல்றோம். வேர்ல்ட் விண்ட் அப்படின்னு சொல்றோம். கடற்காற்று அப்படின்னா சி பிரீஸ் அப்படின்னு சொல்றோம். சி பிரீஸ் சொல்றோம். 270க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 271. 271க்கு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். சொற்றொடர்ன்னு சொல்றோம். ஏன்னா உயிரெழுத்துக்கள்னா வவ்வல்ஸ் பார்த்தாச்சு இல்லையா. சொல்லாக்கம் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸிங். வேர்ட் ப்ராசஸிங். வேர்ட் ப்ராசஸிங் சொல்றோம். மெய்யெழுத்து அப்படின்னா கான்சோனன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப 271க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது 272வது கொஸ்டின் பார்க்க வேண்டியதான் இல்லையா. ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க. 272 இல்லையா. ஓகே. அப்போ ஒலியியல் அப்படின்னா போனோலஜி அப்படிங்கிறது கரெக்ட். இதழியல் அப்படின்னா ஜோர்னலிசம்னு வரும். இதழியல் அப்படின்னா ஜோர்னலிசம் அப்படின்னு இருக்கும். அப்ப தப்பு. மேகசின் அப்படின்னா இதழ். இதழ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது பாம்பே தப்பா இருக்கு. அவனும் பொருந்தாதான் கேட்டிருக்கான். அந்த வகையில பாம்பே ஆன்சர். அப்ப எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி மொழியியல் லிங்குஸ்டிக் கரெக்ட். 272க்கு பாம்பே. 273 டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு இருக்கு. மின்னணு புரட்சி ஆப்ஷன் ஏ தான் சரி. ஏன்னா மின் பரிவர்த்தனை அப்படிங்கிறத ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஆன்லைன் டிரான்சாக்ஷன். மின் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அப்ப 273க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி. 274 வாட்ஸ்அப் நல்லா தெரியும். புராணம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இன்டர்நெட்னாதான் இணையம். இன்டர்நெட் அப்படின்னா தான் இணையம். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்றோம். ஃபேஸ்புக்னு சொல்றோம். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றோம். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அப்ப 274க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து 275 மேட்சுக்கு தான் கேட்டிருக்காங்க. டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். அதன் வகையில் ஆப்ஷன் பாம்பே தான். 3 4 1 2 கரெக்டா இருக்கு. 275க்கு ஆப்ஷன் பாம்பே. 276 பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு 276க்கு பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. அடுத்தது டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப மண்டலம்
வெப்பமண்டல பகுதி. கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைன்னு சொல்றோம். அப்ப 276க்கு ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 277 செக் அப்படின்னா காசோலை. நிறைய டைம் பார்த்துக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. பணத்தாள்னா பணத்தாள்னா கரன்சி நோட்டுன்னு சொல்றோம். கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டுன்னு சொல்றோம். 277க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 278 இன்ஃபார்மர்ட் அப்படிங்கிறோம். இன்ஃபார்மர்ட் அப்படின்னா தகவலாளர் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபார்மர்ட்னா தகவலாளர். செய்தினா நியூஸ் அப்படின்னு சொல்றோம். செய்தி அலுவலர் நியூஸ் ஆபீசர்னு சொல்றோம். தகவல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். செய்தினா நியூஸ், தகவல்னா இன்ஃபர்மேஷன். இன்ஃபார்மர்ட் அப்படின்னா தகவலாளர் அப்படின்னு சொல்றோம். 278க்கு டெல்லி ஆன்சர். 279 சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை டைம் பாருங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா இப்பதான் சொல்லி பார்த்தோம். ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், இது மட்டும்தான் கரெக்டா இருக்கு இல்லையா? ரைட். ஏன்னா டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலைன்னு வந்திருக்கணும். பாம்பே ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம், இ காமர்ஸ் அப்படின்னு இருக்கு. இ காமர்ஸ் அப்படின்னா வராது. வணிகம் அப்படின்னு வந்திருக்கணும். காசோலை அப்படின்னா செக் இல்லையா? இங்க இருக்கு பாருங்க. மின்னணு வணிகம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் அப்படின்னு சொல்றோம். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. வரைவோலை இதெல்லாம் நிறைய டைம் பார்த்தாச்சு. காசோலைனா செக். காசோலைனா செக் அப்படின்னு சொல்றோம். அப்ப 279க்கு ஆப்ஷன் பாம்பே. 280 இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு ஐபிசி ஆக்ட் 1860 அப்படிலாம் பார்த்திருக்கோம். ரைட், ஓகே. அப்ப 280க்கு ஆப்ஷன் சி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படின்னு போகிறோம். வெறுமனே தண்டனை சட்ட தொகுப்புனா பீனல் கோட். பீனல் கோட், ஓகேவா? அப்ப 280க்கு இந்தியன் பீனல் கோட்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஆப்ஷன் சி. 281 சம்மன். சம்மன் அனுப்புறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அழைப்பானை. சம்மன் அப்படின்னா அழைப்பானை. விசாரணை அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன். அப்ப உறுதி அஷூரன்ஸ் சொல்றோம். உறுதி அப்படின்னா அஷூரன்ஸ். அஷூரன்ஸ் சொல்றோம். ஆணை அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப 281க்கு ஏ ஆன்சர். 282 கிளீனர்னா துப்புரவாளர். கிளீனர்னா துப்புரவாளர். அப்புறம் வங்கி அலுவலர் அப்படின்னா பேங்க் ஆபீசர். பேங்க் ஆபீசர் அப்படின்னு சொல்றோம். கணக்கர் அப்படின்னா அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அஞ்சல் அலுவலர் அப்படின்னா போஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்றோம். போஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்றோம். அப்ப 282க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட். 283 ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 283க்கு அப்ப ஆப்ஷன் ஏ இல்லையா? ரைட். இந்த சில கொடுத்திருக்கக்கூடிய பண்டம் அப்படின்னா கமாடிட்டி அப்படின்னு நம்ம ரெடி பார்த்தோம். கமாடிட்டி அப்படின்னு சொல்றது. கடற்பயணம் அப்படின்னா ஓஏஜ் அப்படின்னு சொல்றதுதான். அப்ப 284 அக்ரோனமி அப்படின்னா உளவியல் இல்லையா? உளவியல் வந்து கரெக்டா இருக்கு. வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். நீர் பாசனம்னா இரிகேஷன். நாட்டுப்புறவியல் அப்படின்னா இதை பார்க்கலாம். ஃபோக். நாட்டுப்புறவியல்னா ஃப்ளோக்ளோர் அப்படின்றோம். ஃப்ளோக்ளோர் அப்படிங்கிறோம். 284க்கு பாம்பே ஆன்சர். 285 இன்கம் டாக்ஸ் ஆபீசர். வருமான வரி அலுவலகம். வருமான வரி அலுவலகம் சொல்றோம். வருமானத்துறை அலுவலகம் அப்படிங்கிறத இதை எப்படி சொல்லணும்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றோம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றோம். அடுத்தது வருவாய் அலுவலகம் அப்படிங்கிறத ரெவன்யூ ஆபீசர் சொல்றோம். ரெவன்யூ ஆபீசர் அப்படிங்கிறோம். அப்ப 285க்கு ஆப்ஷன் பாம்பே. 286 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஃபேக்ஸ் அப்படிங்கிறோம். ஃபேக்ஸ் அப்படின்னா சி தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம் கரெக்ட். 286க்கு சி. 287 சைடு எஃபெக்ட் இருக்கு. சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. பக்க விளைவு. ஒவ்வாமை அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்ததுதான் அலர்ஜி அப்படிங்கிறோம். அலர்ஜி. நோய் அப்படின்னா டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். நோய் அப்படின்னா டிசீஸ். இதே மூலிகை அப்படின்னா ஹெர்ப்ஸ்ன்னு சொல்றோம். ஹெர்ப்ஸ். அப்ப 287க்கு பாம்பே ஆன்சர். 288 இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷனா பொறிப்பு. நடுகள்னா ஹீரோ ஸ்டோன். நடுகள்னா ஹீரோ ஸ்டோன். அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்குவேஷன். எக்ஸ்குவேஷன். கல்வெட்டியல்னா எபிகிராஃபி. எபிகிராஃபி. அப்ப 288க்கு ஆன்சர் ஏ.
289 பேங்க் அப்படின்னா வங்கி கரெக்டா இருக்கு. செக்குனா காசோலை இல்லையா, காசோலை அப்படின்னு சொல்றோம். கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டுன்னு சொல்றோம். கரன்சி நோட் அப்படிங்கிறது வராது, குறிப்பேடு வராது. குறிப்பேடுனா நோட் பேடுன்னு வரும், நோட் பேட். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு. பணத்தால் அப்படின்னா கரன்சி நோட். பணத்தால் நிறைய டைம் பார்த்தாச்சு கரன்சி நோட். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு, மின்னணு. ஓகேவா? அப்ப 289க்கு ஆப்ஷன் ஏ. 290 முழக்கம் அப்படின்னா பேலட் அப்படின்னு வராது. ஏன்னா பேலட்னா கதை பாடல். சரியானதான் கேட்டிருக்கான். பேச்சாற்றல் எலாகுவேஷன்ங்கிறது கரெக்டா இருக்கு. துணிவுனா யூனிட்டி இல்ல, துணிவுனா கரேஜ் அப்படின்னு சொல்றோம், கரேஜ்னு சொல்றோம். ஒற்றுமை, ஏன்னா யூனிட்டினா தான் ஒற்றுமை இல்லையா, இங்க இருக்கு யூனிட்டினா ஒற்றுமை. அது வகையில சரியா இருக்குது பாம்பே மட்டும்தான் 290க்கு. 291 டெபிட் கார்டு. டெபிட் கார்டு இதுவே ஒரு 20 டைம் கேட்டிருப்போம் போல இந்த விஷயம் இல்லையா. டெபிட் கார்டு, இந்த டெபிட் கார்டு, காசோலை, பற்று அட்டை, இதேதான் கடன் அட்டை, இதேதான் ஒரு 5 வருஷத்துல 20 டைம் இந்த விஷயம் கேட்டிருக்காங்க. 291க்கு சி. 292 வாலண்டியர், தன்னார்வலர். வாலண்டியர்னா தன்னார்வலர் அப்படின்னு சொல்றோம். முற்போக்காளர் அப்படின்னா ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்றோம், ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்றோம். பேச்சாளர் அப்படின்னா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம், ஸ்பீக்கர். பேச்சாளர் ஸ்பீக்கர். வழக்கறிஞர்னா அட்வொகேட், அட்வொகேட் அப்படின்னு சொல்றோம். அப்ப 292க்கு ஆப்ஷன் சி. 293 கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை, தட்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஈரப்பதம் அப்படிங்கிறத வெட்டு அப்படின்னு சொல்றோம். வானிலை அப்படிங்கிறத வெதர் அப்படின்னு சொல்றோம், வானிலை வெதர்ன்னு சொல்றோம். சைக்ளோன்னா தான் சுழற்சி, சைக்ளோன்னா சுழற்சி. 293க்கு பாம்பே ஆன்சர். 294 மேஜிக் கேட்டிருக்காங்க. ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல் அப்படின்னா 4. ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது கலைப்படைப்புகள், கலைப்படைப்புகள் அப்படின்னு சொல்றோம். டெர்மினாலஜி அப்படிங்கிறது கலைச்சொல். மித்துங்கிறது 90. 4, 3, 2, 1 ஆப்ஷன் டெல்லி. 294க்கு டெல்லி ஆன்சர். 295 பிரவுசர் அப்படின்னு இருக்கு. பிரவுசர் அப்படின்னா உளவி, பார்த்தாச்சு இல்லையா. பிரவுசர் அப்படின்னா உளவி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கரெக்டா அது இருக்கு. ஓகே, அடுத்தது சுட்டி பார்த்தா மவுஸ்ன்னு சொல்றோம், செதுக்கினா கிராப்னு சொல்றோம், இதெல்லாம் பார்த்ததுதான். 295க்கு பாம்பே. 296 கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு விளிமைகள். இதையும் ஒரு 10 டைம் கேட்டுருப்பாங்க போல, ரைட். 296 டெல்லி. 297 ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு. ஃபோல்டர்னா தான் மடிப்பு தாள் அப்படிங்கிறோம், மடிப்பு தாள் அப்படிங்கிறோம். ஓகே இல்லையா. அப்ப கோப்புனா ஃபைலு, மை பூதி அப்படின்னா இங்க் பேட் அப்படிங்கிறோம், இங்க் பேட் அப்படிங்கிறோம் இல்லையா. இழுவை முத்திரை அப்படிங்கிறது ரப்பர் ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறோம். ஓகே. 297 ஆப்ஷன் டெல்லி. 298 பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படிங்கிறது சரியான கேட்டிருக்காங்க. பயணியர் பெயர் பதிப்புங்கிறது கரெக்டா இருக்கு. அப்ப 298க்கு ஆப்ஷன் சி. 293 பியூபர்ட்டி அப்படின்னா பொம்மலாட்டம், பொம்மலாட்டம்ங்கிறது தான் கரெக்ட். 299க்கு சி. 300க்கு சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்தன் கணினி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 3 செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் ஏ 300க்கு ஆப்ஷன் ஏ. 301 லிட்ரஸி அப்படின்னு இருக்கு. லிட்ரஸினா நேராவே இருக்கு, கல்வி அறிவு அப்படிங்கிறது. இது மட்டும்தான் கரெக்ட். ஏன்னா கைடன்ஸ் அப்படின்னா மாறல் அப்படின்ற மாதிரி வரணும் இல்லையா. அடுத்து சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர், குழந்தை தொழிலாளர் அப்படின்னு வரணும். டிசிப்ளின்னா ஒழுக்கம், ஒழுக்கம் அப்படின்னு இருக்கும். ஓகே. 301க்கு ஆப்ஷன் ஏ. 302 சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மீத்திறன் கணினி, மீத்திறன் கணினி. மடிக்கணினி அப்படின்னா கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். கணினி அறிவியல் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்றோம். அப்ப 302க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். 303 ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு. இடஞ்சுழலி, இடஞ்சுழின்னு சொல்லுவோம். 303க்கு ஆப்ஷன் சி. ஏன்னா கிளாக் வைஸ் பார்த்தாச்சு, கிளாக் வைஸ்னா தான் வலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவோம், கிளாக் வைஸ் இல்லையா. கிளாக் வைஸ் போட வேண்டியதான். அப்ப 303க்கு ஆப்ஷன் பாம்பே. 304 அக்ரோனமி உளவியல், நிறைய டைம் பார்த்துட்டே இருந்துச்சு இல்லையா. ரைட். ஓகே. நெருப்பேர்னா பேடி, இது நமக்கு தெரிஞ்சதான். 304க்கு டெல்லி ஆன்சர். 305 ரிவைவலிசம் அப்படின்னு இருக்கு. ரிவைவலிசம் அப்படிங்கிறது மீட்டுருவாக்கம், அது அடிக்கடி பார்த்தாச்சு. 306 கிராப் அப்படின்னா செதுக்கி, கிராப் அப்படின்னா செதுக்கி.
அப்ப 307 டாக்குமெண்ட் ஆவணம் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. பேட்டன்ட் அப்படிங்கிறது கரெக்டா இல்ல. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை அப்படின்னு சொல்றோம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. கில்ட் அப்படின்னா வணிக குழு, இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. கன்சல்ட் அப்படிங்கிறது தூதரகம், இங்க இருக்கு. ஓகேவா, தூதரகம். அப்ப 107க்கு ஆப்ஷன் ஏ தான். 108 கேட்டிருக்காங்க. இதுல அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்றோம். கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை, கரெக்டா இருக்கு. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒப்பந்தம் அப்படிங்கிறோம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அரசமைப்பு. அப்ப கரெக்டா பொருந்தி இருக்குது பாம்பே மட்டும்தான். அப்ப 108க்கு பாம்பே. 109 ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது மெய்யெழுத்தா? ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. கான்சோனன்ட்ங்கிறது தான் மெய்யெழுத்து. மோனோலிங்குவல் ஒவ்வொரு மொழி, கரெக்ட். டிஸ்கஷன் உரையாடல். அப்ப சி மட்டும். டிஸ்கஷனா உரையாடலாம்? இல்ல, டிஸ்கஷனா கலந்துரையாடல். கலந்துரையாடல். ஓகே, அப்ப இது தப்பாதான் இருக்கு. அப்ப சி மட்டும்தான் கரெக்டா பொருந்திருக்கு. 109க்கு சி. அடுத்து 110. 110க்கு அதாவது 310 இல்லையா, 10க்கு டாக்குமெண்ட் ஆவணம் மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா கில்டு அப்படிங்கிறது வராது. கில்டுன்னா பார்த்துட்டோம். இரிகேஷன் அப்படின்னாலும் வராது. பாசனம் அப்படின்னு வந்திருக்கணும். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை அப்படின்னு வந்திருக்கணும். அதன் அடிப்படையில 310க்கு டெல்லி தான் ஆன்சர். 311 எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பி இலக்கியம். ஏன்னா நம்ம செவ்வியல் இலக்கியம்னா பார்த்துட்டோம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர் பார்த்துட்டோம். அப்போ 311க்கு ஆப்ஷன் பாம்பே தான். அது 312 கடைசி கொஷின் இல்லையா. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல் அப்படின்னு சொல்றோம். ஃபாரஸ்ட்ரினா வனவியல். வனவிலங்கு அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ் சொல்றோம். வைல்டு அனிமல் அப்படின்னு சொல்றோம். வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறோம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறோம். சரியா, அப்ப 312 ஆப்ஷன் சி. இது வரைக்கும் நம்ம ஒரு 312 கலைச்சொற்கள் பார்த்திருக்கோம். இந்த கலைச்சொற்கள் நம்ம பார்த்தாவே போதும். நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களுமே இதுல கேட்டாங்க. வரக்கூடிய காலகட்டத்துல நம்மளுக்கு தமிழ் வளர்ச்சி துறையால் அனுப்பப்படக்கூடிய கலைச்சொற்களை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருங்க. அதுவுமே இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.